வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு விவேகானந்தர் உபதேசங்களில் கூறப்பட்டுள்ள பொன்மொழிகளில் ஒன்றுதான் நாம் இன்று பார்க்க போகின்றோம். எழுந்திரு, விழித்திரு, இலக்கு அடையும் வரை நின்று விடாதே. இதற்கான விளக்குரையை தான் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். முதலாவது, எழுந்திரு. எழுந்திரு என்பது உடல் எழுச்சி அல்ல, மன எழுச்சி. வாழ்க்கை உன்னை கீழே தள்ளலாம், தலையில் அடிக்கலாம். ஆனால் நீ எழுந்தால் போதும். ஒருமுறை விழுந்தாலும் எழுந்து நிற்கும் மனது இருந்தால் உலகமே உனக்கு தலை வணங்கும். உன்னுள் அளவற்ற சக்தி இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்றலை எழுப்புவதே எழுந்திரு என்பதின் அர்த்தம். பலருக்கு திறமை உண்டு, ஆனால் விழிப்பு இல்லை. திறமை தூங்கிக் கொண்டிருக்கின்றது, கனவில் திளைக்கின்றது. அதை எழுப்பி செயலாக்கும் நொடிதான் வாழ்க்கை மாறும் நொடி. ஒரு சிறு முயற்சி கூட வாழ்க்கையின் திசையை கலைத்திடும் ஆற்றல் உடையது. மனிதனின் பிறப்பு ஒரு வாய்ப்பு, அவன் எழுச்சிதான் அவன் பெருமை. தூக்கம் கண்களில் மட்டுமல்ல, மனதிலும் இருக்கின்றது. மனம் விழித்தவனே தன் வாழ்க்கையை மாற்ற முடியும். இரண்டாவது, விழித்திரு. விழிப்பு என்பது நாம் அறியாமையில் இருந்து அறிவுக்குள் செல்வதாகும். விழிப்பு என்பது தூக்கம் இல்லாமல் இருப்பது அல்ல, மனதின் விழிப்புதான் வாழ்க்கையை மாற்றும். எல்லோரும் நிம்மதியாக ஓய்வெடுக்கும் போது உன் உள்ளம் உழைத்துக் கொண்டிருந்தால் வெற்றியின் வாசல் நிச்சயம் திறக்கும். விழிப்பு என்பது ஒளி, சோம்பல் என்பது இருள். எது உன் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றதோ அதுவே உன் நாளைய வாழ்வை உருவாக்கும். விழித்திரு, அதாவது உன் இலக்கு என்ன, உன் பாதை என்ன, உன் வலிமை என்ன என்பதை நினைவில் வைத்திரு. பல பேர் கனவு காண்கின்றார்கள், ஆனால் விழிப்பு இல்லாத கனவு காற்றில் எழுந்த புகை போல் மாய்ந்துவிடும். நீ விழிப்புடன் உன் இலக்கை பார்த்தால் உலகமே உனக்காக வேலை செய்யும். நீ விழித்திருக்கும் தருணம்தான் உன் வாழ்க்கையின் திருப்பம் ஆரம்பமாகும். உன் மனம் விழித்திருக்கும் போது உன்னால் முடியாது என்ற எண்ணம் நசுங்கும். உறக்கம் கனவை காணச் செய்யும், விழிப்பு அதனை நிறைவேற்றச் செய்யும். துயில் மயக்கத்தில் இருந்து மனதை மீட்டு இலக்கை நோக்கி சிந்தனையை திருப்பு. ஒவ்வொரு நொடிக்கும் உன் எண்ணங்கள் உன்னை வடிவமைக்கின்றன. ஆகையால் விழித்திருந்த மனம் வெற்றியை அழைக்கும். மூன்றாவது, இலக்கு அடையும் வரை நின்று விடாதே. இதுதான் முழு வாழ்க்கையின் மந்திரம். இலக்கு என்றால் அது ஒரு நாள் கிடைக்கும் என்று நம்புவது அல்ல, கிடைக்கும் வரை நின்று விடாமையாகும். உனது முயற்சியே உனது விதி, விதியை மாற்றுவதே உன் கடமை. இலக்கு தூரமாக இருந்தாலும் பயணம் நிற்கக்கூடாது. சிறிய அடிகள் கூட பெரும் பயணமாகும். நின்றுவிட்டால் பயணமே முடியும். உலகம் உன்னை புறக்கணித்தாலும் உன் இலக்கு உன்னை கவனிக்கின்றது. நீ செய்யும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் அந்த இலக்கை நெருங்க செய்கின்றது. எழுந்திரு, உனக்காக விழித்திரு, உன் கனவுகளுக்காக நின்று விடாதே, உன் எதிர்காலத்திற்காக. ஏனெனில் நாளை உன் பெயரே உன் முயற்சியின் அடையாளமாக இருக்கும். காற்று எதிராக வீசினாலும் மரம் நின்று கொண்டே வளரும். அதுபோல் சோதனை வந்தாலும் நிலைகுலையாத மனம் வெற்றி காணும். பாதை மடங்கினாலும் நடை மடையக்கூடாது. உலகம் நின்றுவிடு என்று சொன்னாலும் உன் உள்ளம் சொல்வதை கேள். இலக்கை நோக்கி நடந்தால் தோல்வியே உனக்கு ஆசிரியராகும். முடிவில்லா முயற்சி, அதுவே முடிவுள்ள வெற்றி. நின்றுவிட்டால் நீயும் மாய்வாய். நின்று விடாமைதான் உயிரின் நெஞ்சுரம். எழுந்திரு, ஏனெனில் வீழ்ச்சி நிலை மனிதனுக்கு இயல்பானது, ஆனால் எழுச்சி தெய்வீகமானது.
விழித்திரு, ஏனெனில் இருளை விரட்டுவது ஒளியல்ல, அறிவின் விழிப்பே. இலக்கு அடையும் வரை நின்று விடாதே, ஏனெனில் நின்ற மனம் வாழ்வை இழக்கும். நகரும் மனம் நித்திய வெற்றியை பெறும். நீயே உன் சக்தி, நீயே உன் ஒளி, உன் நம்பிக்கையே உன் கடவுள். எழுந்திரு, விழித்திரு, இலக்கு அடையும் வரை நின்று விடாதே.